விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க அன்பர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பாராத லாபத்தோடு கிடைக்க யோகம் பெற்ற கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஆடி மாதத்திற்கான பலாபலன்கள். கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் தனாதிபதியாகிய சூரிய பகவானும் லாபாதிபதியாகிய சுக்கிர பகவானும் அவரோடு விரையாதிபதி புத பகவானும் அமர்ந்து இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அருள் பாலிக்கிறார்கள். அதனால் இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு யோக பலன்கள் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பொதுவாக பொருளாதாரம் ஏற்றத்தில் இருந்தால் அதுவே நமக்கு சுப பலன்கள். அந்தபடி தனாதிபதியாகிய சூரிய பகவான் உட்கார்ந்திருக்கிறது மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் நிம்மதியான தன்மைகள் அடையும். எதிர்பார்த்த பல செலவுகளும் உங்களுக்கு கட்டுக்குள் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கான வாய்ப்புகளும் குடும்ப ரீதியான ஒரு அந்யோன்ய பாவங்கள் ஏற்படுவதற்கும் இக்குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிணக்கங்கள் எல்லாம் இணக்கமாக மாறக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும். குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் யோகமும் கூடிய ஒரு அருமையான மாதமாக கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் கிடைக்க காத்திருக்கிறது. தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியாகிய செவ்வாய் பகவான் லாபத்தில் அமர்ந்திருக்க காரணத்தினால தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். பொதுவாக அந்த ஆடி மாதத்தில் தள்ளுபடி வியாபாரங்கள் நிறைய நடக்கும். அதனால் ஆடி வியாபாரம் சிறப்பாக இருக்கும். வியாபாரங்கள் சிறக்க வேண்டும் என்றால் தொழில்கள் நன்றாக இருக்க வேண்டும். ஏன்னா தொழில் பண்ணி தான் அந்த வியாபாரங்கள் அதிகமாக நடக்கும். அல்லது தொழிலாளர்களுக்கும் சரி தொழில் செய்பவர்களுக்கும் சரி நல்ல லாபங்கள் நிச்சயமாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் ஆடி மாதத்தில் கடகராசி என்பவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குருவும் செவ்வாயும் லாபத்தில் அமர்ந்து குருமங்கள யோகத்தை தரனால அந்த யோகம் முழுவதும் இந்த மாதத்தில் உங்களுக்கு சுப பலன்களாக கிடைக்கும். வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் சுப மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கடகராசி என்பவர்கள் அனைவருக்குமே சுபங்கள் நிச்சயமாக கிடைக்கும். திருமணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவங்களும் சரி அல்லது ஏதாவது விசேஷங்களை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கும் அந்த சுபமங்கள யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு. அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பான். தொழில்கள் கிடைக்கும். புது தொழில்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். புது புது முயற்சிகளால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கிற வாய்ப்பும் இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து மாணவ செல்வங்களுக்கு இந்த மாதம் அருமையான மாதம். கடகராசியில் புத பகவான் அமர்ந்திருக்கின்றார். அதனால் கல்வி நிலைகள் நன்றாக இருக்கும். படித்ததெல்லாம் நினைவாற்றலில் நிச்சயமாக ஸ்டோர் செய்கிற அளவுக்கு நிற்கும். ஆசிரியர் மாணவர் உறவு சுமூகமாக இருக்கும். புதிய புது படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆடி மாதம் ஒரு கை கொடுத்து உதவக்கூடிய மாதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக அரசு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் அரசு உதவி பெறும் மாணவர்களுக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் இந்த கடன் நோய் வம்பு வழக்கில் சிக்கி பிரச்சனையிலிருந்து மீள முடியாத இந்த கடகராசி என்பவர்கள் அனைவருக்குமே இந்த மாதம் உங்களுக்கு சுபமான மாதமாக, அதாவது குரு செவ்வாய் சேர்க்கையினால சுபமங்கலமும் கிடைக்கும். அதனால் நீங்கள் எவ்வளோ கூட பெரிய கடன்லாம் இருந்துச்சுனால் அந்த கடன்லாம் அடைக்கக்கூடிய அளவுக்கு தனாதிபதி சூரிய பகவான் உங்கள் ராசியில் உட்காரனால அந்த பண பொருளாதாரம் கிடைக்கும். அந்த பண பொருளாதாரத்தை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னால் கடன் நோய் வம்பு வழக்குகள் காணாமல் போய்விடும். அந்தளவுக்கு யோக பலன் கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. பெண்களுக்கு குறிப்பாக கணவன் மனைவி உறவு சற்று குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா 7ஆம் இடத்தை சனிமன் 8ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கு. சின்ன சின்ன குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு. தேவையற்ற விஷயங்களில் தலையிடுதல் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். அதே மாதிரி அண்டை அயலாளர்களிடம் சற்று நிதானமான போக்கை கடைபிடியுங்கள். சுபமங்கள யோகங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். திருமணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் சுப செய்திகள் கிடைக்கும். மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பான். புத்திரபாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கெல்லாம் புத்திரபாக்கியங்கள் கிடைக்கும். அதே போல் தொழில்களில் புது புது முயற்சிகள் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு நல்ல கை கொடுத்து உதவக்கூடிய மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. புது முயற்சிகளுக்கும் நல்ல யோக பலங்கள் நிச்சயமாக கிடைக்கும். நண்பர்கள், உறவினர்கள், கூட்டாளிகள் இவர்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி உறவில் மட்டும் சற்று நிதானமான போக்கை கடைபிடித்தால் நல்ல லாபங்கள் நல்ல பலன்களும் கிடைக்கும். அந்யோன்ய பாவங்களும் அதிகக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. தேவையில்லாத அந்நிய நபர்களின் குறுக்கீடுகளால் சில குழப்பங்கள் மாற்றம் நிகழக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. மற்றபடி இந்த ஆடி மாதத்தை பொறுத்தளவுக்கு பெண்களுக்கு ஒரு நல்ல மாதமாக அமையக்கூடிய யோகம் உண்டு.
இந்த ஆடி மாதத்தில் நடக்கக்கூடிய விசேஷங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி மாதத்து 4ஆம் தேதி 5ஆம் தேதிகளில் ஆடி பௌர்ணமி வருகிறது. ஆடி மாதம் 3ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் பிரதோஷ தினங்கள் வருகிறது. ஆடி 18ஆம் பெருக்கில் எதிர்பார்த்த பல விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. என்ன, உங்கள் ராசியில் தான் அந்த ஆடி 18ஆம் பெருக்கே வருகிறது. ஆனால் அது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. எல்லாவற்றை விட இந்த ஆடி மாதத்தில் ஆடி 19ஆம் தேதி அமாவாசை திதி வருகிறது. முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்யக்கூடிய யோகம் பெற்ற திதி என்றால் இந்த ஆடி அமாவாசை திதி தான். வருஷத்தில் மூணு மாதம், ஆடி மாதம், புரட்டாசி மாதம், தை மாதம். அதில் இந்த ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை மிக விசேஷமான அமாவாசை. இந்த அமாவாசை திதியில் அவரவர் இல்லத்து இறந்த முன்னோர்களை நினச்சி திதி தர்ப்பணம் வழிபாடு இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்கள் குடும்பத்துக்கு நல்ல யோகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் ஆடி மாதம் 22ஆம் தேதி அன்னை தாய் ஆண்டாள் அம்மாவுடைய அவதார திருநாள் ஆடி பூரம் அன்று வருகிறது. இந்த ஆடி பூரத்தில் ஆண்டாள் அம்மா வழிபாடு பண்ணுங்கள். பொதுவாக இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் தெய்வங்களை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பான விஷயம். அம்மன் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள். அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். கடகராசி என்பவர்களுக்கு இந்த ஆடி மாதம் ஒரு நல்ல யோகமான மாதமாக அமைகிறது. இறைவனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கிறது. இறைவனை வழிபாடு பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு சுபமான மாதமாக அமைய ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.